ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்வெர்சிபிள் செயின்ஸாக தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் 2 மெத்தடில் 2 டிசைனில் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கியர் ஒயர் வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அது ரொம்ப நமக்கு பெருசாக வராது, குட்டியான லென்த்தில் தான் வரும். ஸோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்க்ரீனில் வந்து எவ்வளோ லென்த்துன்னு சொல்லிட்டு போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து தேவைப்படும். நான் வந்து ட்ரா ஷேப் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து இந்த லோட்டஸ் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி இருக்க ஷேப் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு கலர் வேரியண்ட்காக ரவுண்ட் குந்தன் ஷேப் எடுத்திருக்கேன். நீங்கள் B7000 க்ளூவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் கேன்வாஸ் ஷீட் எடுத்திருக்கனால ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் OHP ஷீட் எடுத்திங்கன்னா B7000 தான் யூஸ் பண்ணணும். அண்ட் OHP ஷீட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அதனால தான் நான் வந்து கேன்வாஸ் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரவுண்ட் குந்தன் ஸ்டெயின் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, 3 ட்ராப் ஷேப் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க்னால் அது ஒரு டார்க்கும் லைட்டும் இல்லாமல் ஒரு மீடியமான பிங்க். ஸோ அதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோன் இருக்கும் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு குந்தன் ஸ்டோன் சென்டரில் ஒட்டியிருப்போம். அந்த குந்தன் ஸ்டோனோட நம்ம ஒட்டக்கூட 3 குந்தன் ஸ்டோனும் வந்து கனெக்ட் ஆகணும். அப்படி ஒட்டினா தான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி அப்போ தான் வந்து அது பிஞ்சு வராமல் இருக்கும். இல்லாட்டி நம்ம கட் பண்ணும்போது ஒரு ஸ்டோன் வந்து தனியாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஒட்டும் பொழுதே வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஸ்டோன்ஸும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி க்ளூ போட்டுட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 3 இது வந்து அந்த செயின்காக எடுத்திருக்கேன். அப்புறம் 2 வந்து இயரிங்காக. ஸோ மொத்தமாக வந்து 5 வந்து இது மாதிரி செஞ்சுருக்கணும். ஸோ செஞ்சுட்டு அது ட்ரையாக விட்டுடுங்க. நான் இன்னொரு டிசைன் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ அதுக்கானதுமே நான் இதில் வந்து போட்டிருப்பேன். 5 செஞ்சுட்டு நீங்கள் காய வச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது, அது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம செகண்ட் டிசைன் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குமே நான் வந்து 5 தடவை வந்து இது மாதிரி செஞ்சுக்கிறேன். அப்படின்னா தான் வந்து 3 இதை வந்து செயினுக்கும் அண்ட் 2 வந்து இயரிங்க்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அது வந்து பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுல வந்து 3 எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த கலர் காம்பினேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை வேறு எதனாச்சும் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததும் அந்த குந்தன் ஸ்டோனில் வந்து நம்ம டைமண்ட் ஷேப் எடுத்துருப்போம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் வந்து 3 ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் பிக்சரில் காய்ச்சல அது மாதிரி வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். டிசைன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் இதை மேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுற ப்ராசஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கட் பண்ணும் பொழுது அந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு தான் நம்மளுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அந்த ஸ்டோன் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க வேணாம்னா நீங்கள் ட்ரை ஆக விட்டுடுங்க. நல்லா ட்ரை ஆகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் கட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி எல்லா பீசஸையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊதுபத்தி எடுத்து பற்ற வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்படி பண்ணும் பொழுது நம்ம கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒயிட் ஷீட் வந்து தெரியும், அந்த கேன்வாஸ் ஷீட் வந்து தெரியும். ஸோ அது மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஊதுபத்தி வச்சு நம்ம வந்து அதில் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும் பொழுது அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த நெருப்பில் பண்ணும்போது அது வந்து உருகிடும். ஸோ அப்படி இருக்கிறதால அந்த சைடில் இருக்கிற லுக் வந்து நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஷீட்டு பெருசாக வந்து தெரியாது. ஆனால் எனக்கு இது OHP ஷீட்டில் ஒர்க் ஆகுமான்னு சொல்லி தெரியல. நான் மோஸ்ட் ஆஃப் கேன்வாஸ் ஷீட்டில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் கேன்வாஸ் ஷீட்டில் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது ஃபுல்லாக காமிச்சிடக்கூடாது. ஜஸ்ட் அந்த சைடில் நமக்கு தெரியும்ல, அதை மட்டும் காட்டணும். அண்ட் மேலே நம்ம வந்து சென்டரில் வந்து ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டியிருப்போம், குந்தன் ஸ்டோன். ஸோ அப்போ வந்து அங்கே வந்து காமிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் உள்ளார அந்த திருப்பி சைடில் காமிச்சிங்கன்னா அது ஃபுல்லாக ஸ்டோன் எல்லாமே விழுந்துடும். ஏன்னா நம்ம அந்த ஷீட் வச்சு தான் பேஸாக நம்ம ஒட்டியிருக்கோம். ஸோ அப்படின்றனால நீங்கள் சைடில் மட்டும் காமிச்சிக்கோங்க அண்ட் மேலே காமிச்சிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஸ்டோனும் விழாது. அண்ட் அதே நேரத்தில் நமக்கு அந்த ஒயிட்டும் இருக்கிறதும் ஒன்றும் தெரியாது, அந்த கேன்வாஸ் ஷீட்டும் வந்து தெரியாது. ஸோ அதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து காமிச்சிருப்பேன் இல்லையா சுகர் பீட்ஸ். ஸோ நீங்கள் அந்த மெத்தட் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இது சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறது. சுகர் பீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஆக விட்டதுக்கப்புறம் அதில் அந்த B7000 போட்டுட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ அதை ஒட்டும் பொழுது நமக்கு வந்து கனெக்ட் பண்ண அந்த ஓட்டை வந்து க்ரியேட் ஆகும், அந்த சுகர் பீட்ஸில் இருக்க ஓட்டை. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கல அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து பீடை ஆட் பண்ணி லாக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கியர் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒயர்லேயே வந்துட்டு நம்ம B7000 க்ளூ போட்டு ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ 2 மெத்தடுமே வந்து நல்லா தான் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு எது வந்து
ஸோ உங்களுக்கு 2 மெத்தடில் எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 2மே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் 2 டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தோம் சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இப்போது 2 சைடு வந்து இருக்கும் இல்லையா அந்த செயினோடதில், அதில் ஃபஸ்ட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த உள்ளே விட்டுட்டு நீங்கள் திருவிட்டாலே போதும், அதே ஸ்ட்ராங் ஆகிடும். அண்ட் இன்னொரு சைடில் வந்து கொக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு கனெக்டர் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye bye.